ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸை செய்ய போகிறோம். இப்போ சம்மர் டைம், என்ன தான் சம்மர் டைம் இருந்தாலையும் மழை வருது இந்த டைம். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் சூடாக சாப்பிடணுன்னு தோணும் இல்லையா? ஸோ அதனால் பொட்டேட்டோ வச்சு பொட்டேட்டோ பால் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பொட்டேட்டோவை நல்லா கட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். ஏன்னா பொட்டேட்டோ ஒரு மாவு தன்மை மாதிரி இருக்கும் வேக வைக்கிறது முன்னாடியே. ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் தண்ணி பிடிச்சி அது லைட்டாக உப்பு போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே வச்சுடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கொதி வரும். அதுக்கப்புறம் திடீர்னு மேஜிக் மாதிரி நிறைய கொதி வரும். எஸ், அதுக்கப்புறம் 10 to 15 minutes அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் இருக்கும். நீங்கள் குக்கரில் வச்சிங்க ஒரு 3 விசில்னால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை வடிகட்டிடுவோம். அது கொஞ்சம் சில் ஆகிட்டு பின்னாடி அதிலேருந்து ஒரு ஸ்லைஸ் பொட்டேட்டோ எடுத்து நம்ம தோல் உரித்து பார்த்தோன்னா சூப்பராக வரும். வேக வச்சு தோலை வச்சா அது ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், ஈஸியாக வரும். ஸோ நம்ம பீல் பண்ணிவிட்டு வேக வைக்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா மேஷ் பண்ணணும், க்ரீமி கன்சிஸ்டன்சி மாதிரி. இப்போ பாருங்கள், நான் மேஷ் பண்ணுறேன் வழுக்கி போகுது. அந்த மாதிரி பொட்டேட்டோ பண்ணுது. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இப்போ லைட்டாக உப்பு போட்டுருவோம். உப்பு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு போண்டா தன்மையில் வரும். நான் அது போடவும் மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது, வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அது வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ அந்த மேஷ் பண்ணது, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீஃப் எடுத்துட்டு கொத்தமல்லி. எஸ், கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிடுவோம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பீஸாக கட் பண்ணிவிடுவோம். ஏன்னா இது போட்டோன்னா கொஞ்சம் அழகாக நல்ல வாசனையாக கொஞ்சம் ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால தான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், இப்போ பாருங்கள், உடனே போண்டா அழகாக வருது இல்லையா? ஸோ இதை மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.